ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி என்எஸ்கேல நான் வாங்கின ஒரு வெள்ளி நெக்லஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். கோல்டு பிளேட்டட் அந்த வெள்ளி நெக்லஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது நான் வாங்கி ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. இப்போ அது என்ன நிலமையில் இருக்குது, நான் என்ன விலைக்கு வாங்கினேன், இது ஒர்த்தா, வாங்கலாமா வேணாமா, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த நெக்லஸ். இது வந்து கோல்டு பிளேட்டட், ஆன்டிக் மாதிரி இருக்கும் பார்க்க, ஆனால் வெள்ளி. உங்களுக்கு தெரியுதா, இது ஆன்டிக் மாதிரி இருக்கும் வெள்ளி. ஆனால் இதை நான் என்ன விலைக்கு வாங்கினேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, இது நான் வந்து 3வது மாதம் வாங்கியிருக்கேன். இந்த பேக் செயின் வந்து 1133 ரூபா. அடுத்து ஆன்டிக் நெக்லஸ், இந்த நெக்லஸ் வந்து 6866 ரூபா. மொத்தமாக நான் 8000 ரூபா கொடுத்தேன் இந்த நெக்லஸ் வாங்குறதுக்காக. எப்போனா மார்ச் மாதம். அன்றைக்கி வெள்ளியோட ரேட் என்னென்னா 80 ரூபா 50 காசு விற்றுருக்கு. இதுதான் அதனோட பில்லு. இப்போ நான் இதில் என்ன அட்வான்டேஜ்னு சொல்கிறேன், என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ விற்கிற விலைவாசிக்கு நம்மளால் ஒரு தங்கத்தில் இந்த அளவுக்கு ஒரு நெக்லஸ் எடுக்கணுன்னா எப்படி ஒரு 3-4 பவுன் போடணும். 4 பவுன் போட்டால் தான் வந்து நல்லா இந்த அளவுக்கு. இது நல்லா வெயிட்டாகவும் இருக்குங்க, நல்லா திக்காக நல்லா கனமாக இருக்குது, நல்லா பார்வையாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் நீங்கள் வாங்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 பவுனாவது போடணும். இப்போ விற்கிற விலைக்கு நம்மளால் மிடில் கிளாஸ் பீப்புளால் ஒன்றா வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து நகை எடுக்க முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷன் வெள்ளி தான். தங்கத்துக்கு அடுத்து நம்மளுக்கு வெள்ளி தான். அப்போ வந்து இந்த வெள்ளியில் நம்ம தாராளமாக வந்து இதை வாங்கி போடலாம். ஏன்னா இதில் பாருங்கள் 92.5 அப்படின்னு இதில் போட்டிருக்கு. இதில் இந்த இடத்துல போட்டிருக்கு. உங்களுக்கு அது கேமராவில் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த இடத்துல அது போட்டிருக்கு. அப்போ வந்து இது நம்ம திருப்பியும் விற்கும் போதும் வந்து இதை வந்து நம்மளுக்கு அதே வந்து வெள்ளி ரேட்டுக்கே எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நீங்கள் திருப்பி இதை மாற்றுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அது வெள்ளி ரேட்டுக்கே, அன்றைக்கி வெள்ளி என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இதை வெள்ளி ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் இதில் நீங்கள் போடுற காசு வந்து உங்களுக்கு வீணாக போகாது. அது ஒன்று. நம்ம இப்போது ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரி வாங்குகிறோம் அப்படின்னாலுமே இப்போது 4000 5000 அந்த மாதிரி போடுறாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா நம்ம காசு வீணாக போகாது. திருப்பி நம்ம சேல் பண்ணுறதுனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் இதுக்காக நம்மளுக்கு திருப்ப கிடைக்கும். அந்த கவரிங்கெல்லாம் வந்து கருத்து போச்சுன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம அது கருத்துருச்சுன்னா தூக்கி போட வேண்டியது தான், வேறு ஆப்ஷன் இல்லை. அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா. ஆனால் இதில் வந்து இது கருத்துருச்சுன்னா நம்ம வந்து இது பாலிஷ் போட்டுக்கலாம், திருப்பியும் நம்ம பாலிஷ் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து பர் கிராம் 70 ரூபா அப்படின்ற மாதிரி அப்போ சொன்னாங்க. இது கருத்துருச்சுன்னா நம்ம வந்து இதுக்கு திருப்பி இப்போ பாலிஷ் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தூரம் இதை வச்சுக்கணுமோ அவ்வளோ காலம் இதை வச்சுக்கலாம். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பேக் செயின் வந்து கருத்துருச்சுங்க. உங்களுக்கு தெரியுதா, இது ஏன் கருத்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து இதை ஒரு 3 வாட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். இது போட்டு போயிட்டு வந்து நான் நல்லா தொடச்சி தான் காய வச்சு அதுக்கப்புறம் தான் வைக்கிறேன் உள்ளே. ஆனால் இது ஏன் கருத்துச்சுன்னு தெரியல. இந்த நெக்லஸ் நல்லாயிருக்கு, ஆனால் வந்து இந்த பேக் செயின் மட்டும் கருத்துருச்சு. இது ஏன்னு எனக்கு தெரியல. நானும் பாலிஷ் போட போகணும்னு போகாமலே இருக்கேன். அது போய் அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் இது ஏன் கருத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதை பேக் செயின் வெள்ளியா அப்படின்னு சொல்லி கேட்காமன்ட்டேன். அதனால் எனக்கு அது வெள்ளியா அப்படின்னு தெரியல. இந்த ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தவிர எனக்கு இதில் வேறு எந்த பிரச்சனையுமே எனக்கு தெரியல. ரெண்டாவது, என்எஸ்கே பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த வெள்ளிலே ஆகட்டும் கோல்டுலே ஆகட்டும் என்எஸ்கேல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வெள்ளியில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் என்எஸ்கேல போய் பார்க்கலாம். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. லைட் வெயிட்டில், கோல்டுலேயே லைட் வெயிட்டில் நிறைய வச்சுருக்காங்க. சில்வர்லேயும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய காமிக்கிறாங்க.
அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் அழகாக மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். எப்போவுமே கோல்டு ஜுவல்லரி ஒன்று வச்சுட்டு அதையே எல்லா ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பேராக ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்க வெள்ளியில் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியும் மாற்றி மாற்றி போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், வசதியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.